ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றின பின்பு பட்டை, லவங்கம், அப்புறம் அந்த கல்பாசி போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க அதை போட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை தழை போட்டு வதக்கிட்டேன். நல்லா வதக்கின பின்பு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப்பு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்குவோம். அதை போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடும். வதங்கின பின்பு தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா இது தக்காளி சாப்பாடு, அதனால் தக்காளி நிறைய போட்டால் தான் தக்காளி நல்லாயிருக்கும். தக்காளி போட்டோன்னே மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கறி மசால், சிக்கன் பொடி 3 போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் மீன் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு ஒரு மாதிரி வேக வச்சு போட்டிருக்கேன். அது ஒரு கப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வெந்ததுக்கப்புறம் அரிசி நான் தண்ணி ஆல்ரெடி அளந்து ஊற்றி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் அரிசி போட முடியாது. அதனால் தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா ஒரு கலரி விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்குங்க. எனக்கு அதே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. தூவின பின்பு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டுங்க. லெமன் ஊற்றுறேன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எனக்கு லெமன் ஊற்றினா பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் லெமன் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு கலரி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பின்ன கொதிச்ச பின்ன குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.